தொடர்ந்து காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தீபம் ஏற்றப்படவிருக்கிறது. ஜோதி வடிவாக சிவன் காட்சி தரவிருக்கிறார். காடா துணி தயார் செய்யப்பட்டு விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் தீபம் ஏற்றி ஜோதி வடிவாக நமக்கு காட்சி தரவிருக்கிறார். அதனை தரிசிக்கவிருக்கிறோம். இந்த தருணத்தில் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போதே இந்த திருவண்ணாமலை திருத்தலத்துக்கு எத்தனையோ சிறப்புகள், எத்தனையோ புராணங்கள், வரலாறுகள், அப்படி இருக்கும்போது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றோம். இப்படி அந்த இடத்துக்கு போனா நினைத்தா முக்தி தரும், அந்த கிரிவலம் நடந்தா அதுக்கு நமக்கு நிறைய பலன்கள் அப்படின்னு இருக்கும்போது, சிவன் மகனா ஒருத்தருக்கு திதி கொடுக்கிற தலம் இந்த தலம் அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது பற்றிய வரலாறு. அதாவது சிவன் வருஷா வருஷம் மாசி மகத்தன்னைக்கு ஒருத்தருக்கு திதி கொடுக்குறார். நம்ம இது எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம இறந்த முன்னோர்களுக்கு, நம்ம அப்பா அம்மா இறந்த முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுப்போம். சிவன் யாருக்கு திதி கொடுக்க முடியும்? நமக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? சிவனுக்கு அப்பா கிடையாது. சிவனைத்தான் அப்பன் அப்படிங்கிறோம், உமைய அம்மைங்கிறோம். காரைக்கால் அம்மையார் அம்மையப்பனே அப்படின்னர். காரைக்கால் அம்மையார் வருகிற போது, கைலாசத்துக்கு வருகிற போது அம்மையேன்னு சொல்லி அழைக்கிறார், சிவபெருமான் அழைக்கிறார். சிவபெருமானுக்கு அம்மா கிடையாது, நம்ம எங்கேயுமே படித்ததில்லை, அம்மான்னு சொல்கிறார். சிவபெருமான் அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்திற்கு யாருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, வல்லால மகாராஜான்னு ஒரு ராஜா. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஹொய்சாளர்கள், நம்ம கர்நாடக ஹிஸ்ட்ரி படித்தோன்னா, இந்த மன்னர்கள் வரலாற்றை படித்தோம்னா ஹொய்சாளர்கள் அப்படின்னு ஒரு இங்கே சேர சோழ பாண்டியர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஹொய்சாளர்கள். அந்த வம்சத்தில் வந்தவன் வல்லால மகாராஜா. அந்த ராஜாவுக்கு பாருங்கள் 2 கேபிட்டல் அந்த காலத்தில். கர்நாடகாவில் ஹளப்பேடு அப்படிங்கிற இடத்துல ஒரு தலைநகரம், நம்ம பக்கத்தில் பார்த்தோன்னா திருவண்ணாமலை ஒரு கேபிட்டல். இந்த ராஜா சிவனுடைய அத்தியந்தமான பக்தர். கர்நாடகாவில் சிவபக்தினா கேட்க வேண்டாம், அதுபோல் திருவண்ணாமலை. இந்த ராஜாவுக்கு எத்தனை செல்வம் நமக்கு இருந்தாலுமே, எத்தனை வசதி இருந்தாலுமே, கடவுள் ஒரே ஒரு குறையை நமக்கு வச்சுடுவார். ஏன் இந்த குறையை கடவுள் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா, அந்த குறை இருந்தால் தான் நீங்கள் கடவுளை நினைப்பீங்க, கோவிலுக்கு போவீங்க. நல்ல காசு பணம் எல்லா வசதியும் நமக்கு இருக்குது அப்படின்னா கடவுள் சிந்தனை நமக்கு வராது. இவனுக்கு குழந்தை கிடையாது. எவ்வளோ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான், சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவான். யார்? வல்லால மகாராஜா. அந்த இறைவன் என்ன பண்ணுவார்? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இந்த ராஜாவை சோதிக்கணுங்கிறதுக்காக புறப்பட்டு அரண்மனைக்கு வருவார். அரண்மனைக்கு ஒரு முனிவர் வேஷத்தில் வருவார். முனிவர் வேஷத்தில் நீ குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக யாருக்கு என்ன வேணாலும் நீ கொடுத்துட்ருக்கியாமே, என்ன தானம் வேணாலும் கொடுக்குறியாமே அப்படின்னு கேட்பார். சிவபெருமான் கேட்பார் ஒரு முனிவர் வேஷத்தில். ஆமாம், நான் என்ன வேணாலும் கொடுப்பேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்பார். அப்போ அந்த முனிவராக வந்த சிவபெருமான் கேட்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி ராத்திரி ஒரு பெண்ணுடன் நான் தங்கணும், அதற்கு நீ ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ப. அந்த காலத்தில் தாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோவில் அப்படின்னா தாசிகள் உண்டு. நீங்கள் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் கட்டின கோவில். ராஜராஜ சோழன் காலத்தில் 1000 தாசிகள் ராஜராஜன் அரண்மனையில் இருந்தாங்க. 1000 தாசிகளுக்கும் வீடு கொடுத்தான், எல்லாருக்கும் வீடு. என்னென்னா அரண்மனையில் நடனம் இதெல்லாம் அவங்க பண்ணணும், அதான் தாசிகளுடைய பணி. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறார்? சரி, முனிவர் கேட்டார், நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு திருவண்ணாமலையில் விசாரிக்க சொல்லுவான், தன்னுடைய அமைச்சர்கள் விட்டு விசாரிக்க சொல்லுவான். அதற்கு முன்னாடி சிவபெருமான் என்ன பண்ணுவார்? தன்னுடைய சிவகணங்கள் எல்லாரையும் ஒரு முனிவராக ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார், தாசிகள் வீட்டில் அனுப்பிச்சிடுவார். எந்த வீட்டு தாசி வீட்டு கதவை தட்டினாலுமே யாரும் இது இல்லை, யாரும் வர முடியாது அப்படின்றாங்க. அந்த அமைச்சர் சொல்லுவார், ராஜா கிட்ட சொல்லுவார், ராஜா யாருமே கிடைக்கல, ஏன்னா ஒருத்தர் கேட்டதை பூர்த்தி பண்ணணும் இல்லையா. இந்த முனிவர் சிவபெருமான் தயாராக இருப்பார், என்னப்பா ஆச்சே கிடைச்சதா அப்படிம்பார். அப்போ அவனுடைய மனைவி வல்லால மகாராஜாவுடைய இளைய மனைவி, 2 ஒய்ஃப் அவனுக்கு, எல்லம்மா தேவின்னு பேர். அந்த அம்மா சொல்லுவாங்க தன்னோட கணவர்கிட்ட, நான் வேணா இன்னைக்கு அவரை திருப்தி பண்ணுறேன் அப்படிமாங்களா. உடனே சந்தோஷப்பட்டு, சரிம்மா அந்த ரூமில் தான் அவர் இருக்கார், நீ போ அப்படிம்பார். இந்த அம்மா உள்ளே நுழைவாங்க. அந்த முனிவர் ஒரு குழந்தையாக அங்கே இருப்பார், ஒரு குழந்தையாக இருப்பார். இந்த குழந்தையை பார்த்த உடனே அம்மாவுக்கு, அம்மா ஆகலை இன்னும், இந்த எல்லம்மா ஆகலை, குழந்தை கிடையாது இல்லையா, ஒரு தாய் பாசத்தில் அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சுவாங்க. உடனே கணவரை கூப்பிடுவாங்க, ஏங்க வாங்க இங்கே ஒரு குழந்தை இருக்குது அப்படிம்பாங்க. ஓடி அந்த குழந்தைய கொஞ்சுவான். அப்போ தான் தெரியும் சிவபெருமானே இந்த நாடகத்தை நடத்தினார்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய 2 பேரும் கொஞ்சுகிற போது அடுத்த கணம் குழந்தை மறைஞ்சு விடை வாகனத்தின் மேலே சிவபெருமான் காட்சி கொடுப்பேன். உனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னியே, கவலைப்படாத, உனக்கு குழந்தை நான் தான்.
உன்னோட கடைசி காலத்தில் உனக்கு செய்ய வேண்டிய கர்மாவை நான் செய்கிறேன் அப்படின்னு சிவபெருமன் ஒரு வாக்கு கொடுப்பேன். அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு போரில் வந்து வல்லால மகாராஜா கொல்லப்படுகிற போது அந்த மகாராஜாவுக்கு கௌதம நதிக்கரை, பள்ளிகொண்டாப்பட்டுன்னு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கௌதம நதிக்கரையில் என்ன திதி கொடுக்கணுமோ அதை சிவபெருமான் போய் கொடுக்குறார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோவில்லேருந்து வருஷா வருஷம் மாசி மகத்தன்னைக்கு தான் அவனுக்கு திதி, வல்லால மகாராஜாவுக்கு. அதுக்காக சிவபெருமான் போய் திதி கொடுப்பார். இப்போ அப்பா இறந்தாச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ராஜா இறந்தாச்சுன்னா அடுத்து மகன் தானே முடிசூட்டி கொள்ளணும், அப்படி தானே வழக்கம். இந்த மாசி மகத்தன்னைக்கு அடுத்த நாள் மகுடாபிஷேகம் அப்படின்னு திருவண்ணாமலையில் இன்னைக்கு நடக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், மீனாட்சி மதுரையுடைய ராணி சொல்கிறோம். நம்ம திருவண்ணாமலைக்கு யார் ராஜான்னா அண்ணாமலையார் தான் ராஜா. இது பல பேருக்கு தெரியாது. மதுரை ராணி அப்படின்னா மீனாட்சிங்கிறோம். திருவண்ணாமலையோட ராஜா யாருன்னா அண்ணாமலையார் தான் ராஜா. மகுடாபிஷேகம் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் தான் திருவண்ணாமலையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், மகுடாபிஷேகம் சூட்டி ராஜாவாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு மாசி மகத்தன்னைக்கு அடுத்த நாள் இந்த நிகழ்வு நடக்கும்.